சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். தரைதனில் நரராய் தோன்றே தாம் கெதி அடையாதோரை முறை சங்காரனு கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி வீரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னோ மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு நம்மே. அதாவது பேசுறதுக்கு போது ஒரு சின்ன ஒரு இந்த போன மாதம் நன்மனத்தினர்கள் நிறையா வந்திருந்தீங்க. அந்த மாதம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் புதுசா வந்தவங்க யாரா இருந்தாலும் முன்னால வாங்க. யார் இருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. சொல்லிட்டாங்க. சபையில் நடந்த சம்பவம், மதுரையில் ஏற்பட்ட நெருக்கடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஐயப்பண்ணா பேசும்போது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கு. காசாயம் வாங்கணும், தீட்சை வாங்கணும் அப்படிங்கிற ஆவல்னா இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கு 4 படித்தளங்கள் உண்டு. சரிகை, கிரிகை, யோகம், ஞானம்ன்ற 4 படித்தளங்கள் உண்டு. இந்த படித்தளங்கள்ல நம்ம எதில் நிற்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சரிகை அப்படின்னா சரிகைக்கு முதலிடம் இருக்கு, முடிவிடம் இருக்கு. எதுவுமே தெரியாம நம்ம அப்படி போயிடலாம் சொன்ன அன்னைக்கு ஐயப்பண்ணா சொன்ன மாதிரி காசையம் வாங்கியிருந்தா பேச மாட்டார். எல்லாரும் மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்கணும். எல்லாம் ஒரு ஆவல் தான், அப்படி இருந்தலாம் இப்படி இருந்தலாம்னு சொல்லி. இன்னைக்கு காசாயம் அணிந்தவர்களுடைய வாரிசுகள் தான் நம்ம. அவங்கெல்லாம் என்ன சிரமப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, ஏதோ வந்தாங்க சேர்ந்தாங்கன்றதெல்லாம் கிடையாது. அண்ணா சொன்ன மாதிரி போயிட்டு அப்புறவா, அடுத்த சபைக்கு வா, அடுத்த திருவிழாக்கு வான்லாம் சொல்லி அலக்கழிச்சு அவங்கெல்லாம் ஏன் இப்படி ஃபில்டர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை ரகசியம் தெரியணும். ஒவ்வொரு சராசரி மனிதர்களும் பிறக்கும் போது என்ன சுவையில பிறக்கிறாங்கிறது முக்கியம். 6 சுவையும் நம்ம மூச்சுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளிகையிலையும் ஒரு சுவை ஓடும். இதுல தெய்வத்தின் முன்னிலையில போய் நிற்கும் போது என்ன சுவை ஓடுதுன்றது அவங்களுக்கு தெரியும். இதை அவங்க கண்டுபிடிச்சுதான் இனிப்பு சுவை ஓடினா மட்டும் உடனே சேர்த்துக்கிடுவாங்க, உடனே தீட்சை நடக்கும், உடனே உபதேசம் எல்லாமே சரியா நடக்கும். அப்படி இல்லாம மாறி ஓடுறவங்களுக்கு அந்த சுவாசம் மாறி ஓடுற வரைக்கும் நிப்பாட்டி வச்சு பேசி பார்ப்பாங்க. கூடுமான வரைக்கும் மாத்துறதுக்கு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துலதான் அடுத்த மாதம் வாம்பாங்க. அவர்கள் முன்னிலையில நின்று கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி மாத்தி அவங்க பாவங்கள்லாம் சங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவங்கள திருப்பி அங்கத்தினர் ஆக்குவாங்க. இதுதான் உண்மை. அப்படி சேர்ந்த அனந்தர்களுடைய ஒரு மகத்துவம் நிறைய இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு அவங்கள ஒரு சாதாரணமா நினைச்சு உதாசீனப்படுத்துற உலகத்துக்கு வந்துட்டோம். அவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நம்ம எல்லாம் வெள்ளை தலப்பா கட்டியிருக்கோம். இந்த வெண்தலப்பாவுக்கும் காசாய தலப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம் முதல் தெரியணும். என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த அருமை தெரியும். வெள்ளை தலப்பா கட்டுறவங்களுக்கும் காசாயம் கட்டினவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். காசாயம் கட்டினவங்க பேரறிவுல பயின்று கொண்டு வரக்கூடியவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எல்லையில நிக்கிறாங்க, ஒரே இடத்துல நிக்கல. பிரம்மோபதேசம் வாங்கினவங்க அந்த எல்லையில மட்டும் நிற்பாங்க. அதை தாண்டி உபநிடத தீட்சைன்னு வாங்கினவங்க தள்ளி அடுத்த அடிப்படை போயிருப்பாங்க, அடுத்த நிலைப்பாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு போனவங்க. அனந்தர்களுடைய இதுகளை பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிசயத்துல வாழ்ந்தவங்க. சாதாரணமா இல்லை. ஒரு காசாயங்கிறவங்க பார்த்தவங்க ஏதோ அவங்க பேசாம இருக்காங்க, உண்மையா இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ள அவ்வளவு இருக்கும். ஆனா நம்மெல்லாம் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் முற்றறிவு உடையவர்கள்.
பேரின்பத்துல ஒரு எல்லையில அவங்க நிக்கிறதுக்கும் நம்ம நிக்கிறது எப்படின்னு சொன்னா, உதாரணமா சொல்றேனே, இப்ப பிரம்ம உபதேசத்துக்கு ஒரு செய்யுள் வச்சிருக்காங்க. இந்த செய்யுள் பாடம் படிச்சுதான் உபதேசம் நடத்துவாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தீட்சைகளுக்கும் ஒவ்வொரு செய்யுள் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம படிக்கல வித்தில்லா புஷ்பகந்தின்னு சொன்னது கூட ஒரு தீட்சையில வச்ச ஒரு முகப்பு தான். இந்த மாதிரி படிக்கிறத நம்ம வெள்ளத்தலப்பா கட்டினவங்க இதுதான் படிக்கணும், இதுதான் பேசணும், ஏதாவது சட்டம் இருக்கா, கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து பேசுறோம். ஏன்னா இளங்கன்று பயமறியாம பேசுறோம். அதனாலதான் நம்ம முற்றறிவு. அவங்கெல்லாம் சிற்றறிவு கிடையாது, பேரின்பத்துல அவங்க சிற்றறிவுல இருக்காங்க. அவங்க நிறுத்தப்பட்ட எல்லையில நிக்கிறாங்க. நம்ம அதை மீறி போய்கிட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை தரணும், எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவன் எப்படியா சபை எப்படி நடந்ததுன்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பாஷணை அண்ணா சொன்னாங்க. தெய்வ தவத்திலிருந்து வரும்போது எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. தவத்திலிருந்து வரக்கூடிய ஞானிகள் முகம் யார் மேல போடுறதோ அவங்களுக்கு முத்தி உண்டு. அவங்க படிக்க வேண்டியதில்லை, பாட வேண்டியதில்லை, பேச வேண்டியது எதுவும் கிடையாது. பார்வை பட்டா போதும் முத்தி. அப்படி வச்சிருந்தாங்க. இப்ப நான் இன்னைக்கு சிவன் ராத்திரி எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவோ கோயில்களை பார்த்து வந்திருப்போம். ஆயிரக்கணக்கான கோயில்கள் உண்டு. இந்த கோயில்கள் பூரா எதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு கட்டுப்பட்டது. 1000 கோயில்கள் சேர்ந்தது ஒரு ஆலயம். 1000 ஆலயம் சேர்ந்தது ஒரு மடாலயம். 1000 மடாலயம் சேர்ந்தது ஒரு குருகுலம். குருகுலத்திலிருந்து வரக்கூடியவங்க தான் மடாதிபதிகளா இருப்பாங்க. உதாரணமா மதுரையின் மடாதிபதி யாருன்னா முதல் மடாதிபதி திருஞான சம்பந்தர். அவருக்கு கட்டுப்பட்டதான் 1000 ஆலயங்கள். இந்த ஆலயத்துல வசிக்கக்கூடிய யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள் தான். சபைகளா நடந்ததா, குருகுலமா இருந்ததானா இல்ல, அப்படி ஒண்ணு இருந்ததாக தெரியல. ஏன்னா நம்ம குருபெருமான் சொல்றாங்க, எம்பிரான் காலம் வரைக்கும், மனுமுலை தோன்றிய காலத்திலிருந்து எம்பிரான் காலம் வரைக்கும் மனுமுலைக்கென்று தனி நாடு உண்டானதில்லை. அவரவர்கள் ஜாதியில இருந்தோம், அவரவர்கள் மதத்துல இருந்தோம், அவரவர்கள் ஊர்ல இருந்தோ செஞ்சாங்க. உயிர்ப்பெயர் ஏற்றும் ஒரு ஊரானது எம் காலத்தில் தான் உண்டாக்கப்பட்டது அப்படின்னாங்க. அப்ப குருகுலம்ன்றது எவ்வளவு பெரிய எல்லைன்றதை தெரிஞ்சுக்கணும். குருகுலத்துக்கு கட்டுப்பட்டது 1000 மடாலயம். 1000 மடாலயத்துக்கு கட்டப்பட்டது, ஒரு மடாலயத்துக்கு கட்டுப்பட்டது 1000 ஆலயம். ஒரு ஆலயத்துக்கு கட்டுப்பட்டது இருக்கக்கூடிய சின்ன கோயில்கள்லாம். அப்ப ஒரு மடாலயத்துல வரக்கூடிய ஒரு ஞானி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். 1000 ஆலயத்துக்கு சமமா சொல்றாங்க. ஒரு அனந்தரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாம் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அனந்தர்களை எடுக்கும்போது ஒண்ணு நல்லா தெரியுது. இவங்க எத்தனை பேத்துக்கு அதிபதியா இருக்காங்க அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. குருகுலத்துல கொடுத்த பாடம். குருகுலம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த பாடம். குருகுலம் எப்படி நடக்குதுன்றது சொல்றேன். உதாரணமா கிருஷ்ண பரமாத்மா அடுத்து வரப்போறேன்றத சொல்லியிருக்காங்க. யுகம் யுகம் தோறும் வருவேன்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அடையாளம் தெரியும்? அவரு மயில் தொகையும் புல்லாங்குழல வச்சு அந்த அந்த வேஷத்துல வந்தாதான் தெரியுமே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம அதை கிருஷ்ண பரமாத்மா சொன்னா அதைத்தான் எதிர்பார்ப்போம். இதே மாதிரி கிறிஸ்து பிரான் 2000 வர்றதாக ஒரு அறிக்கை உண்டு. நபிநாயகம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஹிஜ்ரி 1200 வர்றதாக அவங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னா சொல்லப்பட்ட காலங்கள் ஒண்ணு, அவங்க எல்லாம் வந்தாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டிய அறிவு நமக்கு வேணும். அது அறிவுபூர்வமா சொல்லக்கூடியது. இப்ப இந்த காணொலியில நிறைய வெளியில போறதுனால அதிகமா பேச முடியல. சில விஷயங்களை கொஞ்சம் மறைச்சு சொல்ல வேண்டியிருக்கு. உதாரணமா அந்த அனந்தர்களுடைய திறமைக்காக தான் இதை சொன்னேன். இவ்வளவு தூரம் நன்மனத்தினர்கள்னு சொல்லி வர்றாங்க. இவங்கெல்லாம் யாரை அடிப்படையா வச்சு வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வர்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒண்ணே ஒண்ணு, இங்க போனா அடக்கம் கிடைக்கும், வேற எதுவும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்னன்றத. இப்ப அனந்தர்கள் ஒரு காசாயம் கட்டுறதுக்கு ஒரு தகுதியை ஒரு முனிவர், அதாவது குறிப்பா யாருன்னு சொல்ல முடியாது, அதனால நான் மறைமுகமாக சொல்றேன். ஒரு சபை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சபையில எல்லாரும் நிறைய கூட்டமா உட்காடுறாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, காசாயம் கட்டி
வந்து உட்கார்றாரு. அவர் மட்டும் காசாயம் கட்டியிருக்காரு. மற்ற யாருமே கட்டலை. எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு துணியை சுத்திட்டு வந்திருக்காங்க. சும்மா வந்து உட்காந்து எல்லாம் செய்யறாங்க. அப்போ அந்த குருவானவர் கூப்பிட்டு கேட்கிறாருவா, அந்த காசாயம் கட்டிட்டு வந்திருக்கே என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது, இல்ல யாருமே கட்டாத கலரா இருந்துச்சு, நான் கட்டினேன், அது நல்லா இருக்குன்னு கட்டினேன் அப்படின்னா. அப்போ சொன்னாங்க, இதை அவுத்து வச்சுட்டு சாதாரண எல்லாரும் மாதிரி கட்டிடுவா, நான் சொல்றேன் அப்படின்னாங்க. இவர் போய் அந்த காசாயத்தை அவுத்து வச்சுட்டு திருப்பி சபைக்கு வந்தார். அப்போ இந்த குருவானவர் சொன்னது, இந்த காசாயம் வந்து ஒரு மகதின்னு ஒரு ஆண்டவங்க வர்றாங்க, அவங்களுக்காக விட்டு வச்சிருக்கோம். இதை அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். அவங்க வந்து இந்த பூமியில இருக்கும்போது அந்த சபையில எனக்கு அது இடம் கிடைக்குமான்றதே சந்தேகமா இருக்கு. அதனால இதை நீ கட்டக்கூடாது, அவங்களுக்காக விட்டு வச்சிருக்கோன்னு சொல்லி அந்த குருபெருமான் சொன்னது அந்த சபையில். அப்ப அந்த அனந்தர்கள் இன்னைக்கு காசாயம் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு தகுதி உடையவர்கள்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கெல்லாம் எதுக்கு போறோன்றத நன்மனத்தினர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வாரிசா இருக்கிறதுனால மப்படிச்சு போயிருக்கோம் அந்த ருசியிலே இருந்து, வேற ஒண்ணும் கிடையாது. உண்மை அதுதான். எதையும் நாங்க கண்டுக்கிறதுல பயம் இல்லாம போறது வர்றது. ஆனா அந்த நன்மனத்துல வர்றவங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஜீவனை கண்ட கண்களை இங்கு அதிகமாக காணலாம். தெய்வம் உத்தரவு. இப்ப 50-55 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெய்வம் நடந்த சம்பாஷணையை சொல்லும் போது 60 வயதுக்குள்ளவங்களுக்கு தான் தெரியும். இது வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. 60 முதல் சாலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். மற்ற யாருக்கும் எல்லாம் ஒரு இன்னைக்கு வாரிசா உள்ளவங்கலாம் தெரிய வாய்ப்பும் இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை. அதனால அவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து இப்ப வந்து சாலையில வந்து அங்கத்தினர் இருக்காங்க. அங்கத்தினர்னு சொன்னா யாரு அப்படின்னா தெய்வத்தோடைய அங்கத்துல ஒண்ணு, அதுதான் அங்கத்தினர். அவங்களுடைய பிள்ளைகளா வர்றவங்க எல்லாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள். அவங்கதான் வாரிசுகள், குடும்ப உறுப்பினர்கள். அவங்கள இணை உறுப்பினர்கள்னு சொல்லிக்கலாம், வாரிசுன்னு சொல்லிக்கலாம். இது போக நன்மனத்தினர். இன்னைக்கு அது பாதியா மருவிருச்சு. அந்த முழு பேரை சொன்னா தெரியும், நீ ஆச்சரியப்படுவீங்க. அங்கத்தினர்ன்றவங்க மெய்வழின்ற பெயருக்கு முன்னாடி போடணும். அவங்க தகப்பனார் இன்சையெல்லாம் போடுறது இல்லை. ஏன் மெய்வழின்னு போடுறாங்கன்னா தகப்பனார் மெய்வழி தான், அவங்க தான் தகப்பனார். அதனாலதான் அவங்க மெய்வழின்னு போடுறது. அதுக்கு பிறகு அந்த உறுப்பினர்கள் இணை உறுப்பினர்கள் சாலைன்னு போட்டுக்கலாம். ஏன்னா சாலைன்றது அவங்க பேர் தான், மெய்வழி சாலை அப்படின்னு சொல்றது தெய்வத்தோடைய பேரை நாமமா வருது. அதுக்கு பிறகு பக்தரா வர்றவங்க இருக்காங்க, தொண்டரா வர்றவங்க இருக்காங்க, பணி செய்யறவங்க இருக்காங்க, எவ்வளவோ பொறுப்புல வர்றாங்க. ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியில வர்றாங்க. இதுல பின்பற்றுவோர்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம், மெய்வழி சேவை பின்பற்றுவோர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க நன்மனத்தினர் அப்படின்ற ஒரு அடைமொழியை கொடுத்துருக்காங்க. இதை நன்மனத்தினர்னு கொடுக்கலங்க. தெய்வம் எடுத்து வச்சது யதார்த்த நன்மனத்தினர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த யதார்த்தத்தை இன்னைக்கு விட்டுட்டான். அதையும் சேர்த்து சொன்னாலும் தெரியும். நன்மனத்தினர்ன்றது யாரு அப்படின்னா தெய்வம் தான் நன்மனத்தினர். நமக்கெல்லாம் அந்த மனம் இல்லை. யதார்த்த நன்மனத்தினர் அப்படின்ற பேரை அவங்க வச்சாங்க. அவங்க பேரை தான் நன்மனத்தின்ற பேர்ல வச்சிருக்காங்க. அப்ப அவங்களையே நம்ம தலையில தூக்கி வச்சிருக்காங்கன்றதை நீங்க உணரணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் மெய்வழின்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் சாலைன்னு இருக்காங்க, நமக்கெல்லாம் அது இல்லையே, அந்த ஏக்கங்கள்லாம் வர வேணாம். எல்லாருக்குமே அது இருக்கு. தெய்வத்தோடைய சொல் எப்படின்னு சொன்னா, கிழக்க உதிக்கிற சூரியன் வந்து மேற்க மறையுது, இதோடைய வருகை வந்து தென்வடலாக மாறினாலும் என்னுடைய வாக்கு மாறாதுன்னாங்க. ஏன்னா அது ஒரு மாறாத வாக்கு, அது உண்மையான சத்தியமான வார்த்தை. எல்லாருக்குமே ஜெயப்பிரயாணம் உண்டு. ஆனா அதுக்கு தகுதியா இருக்கணும்ல, தகுதியா நடந்துக்கணும். ஒருத்தர் தூக்கு போடுறாருன்னா காரணம் என்ன? இல்ல அது தெரியணும். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, பரமஹம்சருடைய சபையில நடந்த ஒரு சம்பாஷணையை சொல்றேன். கதை கேட்கறது நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்கிறாருங்க. இது கதை கிடையாது, உண்மையா நடந்த சம்பவம். பரமஹம்சர் வந்து சபை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சபை நடத்தும் போது அவர் சபையில வந்து எப்படி சபை நடத்தினார்னு ஒரு சின்ன ஒரு பாலடைஞ்ச கோயில், இடம் உட்கார்றதுக்கு இடம் இல்லாம அங்க போய் உட்கார்ந்தாரு. அந்த இடத்த சுத்தம் பண்ணாரு, உட்கார்ந்தாரு. கொஞ்சம் அவர் பேச்சு திறன்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆளுக வர ஆரம்பிச்சாங்க. ஊர் பூரா பேசுனாங்க. கல்கத்தாவில் நடந்தது. என்ன சொல்றாங்கன்னா,
அங்க ஒரு சாமியார் உட்காந்துக்காரு, அருமையா பேசுறாரு, போய் கேளுங்க வாங்க. அப்படின்னு இப்படி கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடிருச்சு. அதுல அந்த ஊரை சேர்ந்த ஒரு நாவிதர் அவரும் வர்றாரு. வந்து சபையில எப்படின்னா, இப்ப குரு பெருமான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, கீழே உட்கார்ந்துருக்கிற சீடர்கள்லாம் யாராவது ஒருத்தங்க பேசுவாங்க, கேட்பாங்க. அப்பதான் பேச்சு வரும். எல்லாம் ஊமையா உட்கார்ந்தா யாருக்கு என்ன தெரியும்? அவங்கள பேசாம உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சீடன் வந்து எதையாவது கேட்கறது, அவர் விளக்கம் சொல்றது, இப்படி இருந்துச்சு. இந்த மற்ற சீடர்களுக்கு உதவியா இருந்துச்சு. அந்த நாவிதர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்களுக்கு பலனுடையதா இருந்துச்சு. அந்த மாதிரிதான் அவங்களும் கேட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த நாவிதர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வரலங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஏன் அவர் வரலன்னு எல்லாம் கேட்டாங்க, தெரியல. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு 2 நாள் வரல. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வருகையை குறைச்சாரு. இந்த பக்தர்கள் அவருடைய வருகையை மறந்துட்டாங்க. அப்படி மறந்து இருந்த நேரம் 2 மாதம் கழித்து ஒரு நாள் பரமஹம்சருக்கு ஒரு செய்தி வருது. அந்த நாவிதர் வந்து அவருடைய தொழில் பண்ற இடம் வீட்டுல இருந்து அவராகவே கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தாங்க. யோசிச்சுட்டு, ஏண்டா தேகம் வேணும்னு கேட்டான், நான் வேணான்னு சொன்னேன், உனக்கு தேகம் வேண்டாம்டா, அந்த யுகம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், கேட்கல. நான் பிறந்தா ஆகணும்னு சொன்னேன், கொடுத்தேன், வாழ முடியல, அவனாக போயிட்டான் அப்படின்னா. ஒவ்வொரு ஜீவனும் வருகை வந்தது குருபெருமானுடைய அருட்கிரகம் இல்லாம வரல. எல்லாமே ஜீவன், எல்லா ஜீவன்களும் பதி என்ற எல்லையிலிருந்து பசுவா வந்ததுதான். அது பாசத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. யாரும் போயிடாதீங்க. பாசம் வந்து என்னைக்கு வலிக்கு விடுறது தான். கணவன் மனைவி இடத்துல வைக்கிறது, மனைவி பிள்ளைகள்கிட்ட வைக்கிறது, வேற பிள்ளைகள்கிட்ட வைக்கிறது, சொத்து சொகம் எதா இருந்தாலும் சரி, எல்லாம் மாயை என்னும் பாசத்துல சேர்ந்துருக்கு. அந்த பாசத்துக்கு போகக்கூடாது. இந்த பதியிலிருந்து இறங்கி வந்த பசுவானது திருப்பி பதின்ற எல்லைக்கு போகணும். அந்த எல்லைக்கு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். இன்னைக்கு அதைத்தான் நம்ம ஐயப்பா நல்லா சொன்னாங்க. அதை பேசின பெருமா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம். அவங்க என்னைய சொல்றாங்க, ஆனா பாதுகாப்பு அவங்க நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. என்னுடைய முத்தி பேரு அடுத்து நான் தொடர்றேன். இந்த நன்மனத்தினர்கள் அந்த அண்ணா சொன்ன மாதிரி இந்த நோட்ல எல்லாரும் குறிப்பெடுக்கணும். அதை மறந்துடாம கொடுத்துருங்க. இப்ப சாலையில சட்டம் வருது, ஆதார் கார்டு வரைக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்க உறவுகள்லாம் தெரியணும். கணவன் இல்லாம மனைவி வர்றது, மனைவி இல்லாம பிள்ளை வர்றது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. குடும்ப சகிதமா வரணும். ஆமா, அதனாலதான் சொல்றான். நமஸ்காரம் அனைவருக்கும்.